வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பன்னீர்செல்வம் அவர்களது வீட்டிற்கு நேரடியாக சென்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் அதிமுகவால் வெற்றியடைய முடியும் என்று தொண்டர்களது விருப்பத்திற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த முடிவுகளை மேற்கொண்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆனால் தொண்டர்களுக்கு ஒரு நிபந்தனையை விதித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் இணைக்க முடியாது, ஆனால் கூட்டணியில் நான் ஓபிஎஸ்ஐ இணைத்து கொள்கிறேன். ஒருபோதும் அதிமுகவில் அதிகாரங்கள் அவருக்கு கிடைக்கும் என்று கனவில் கூட நினைத்து பார்க்கக்கூடாது. மீண்டும் பழையபடி பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடாது. இரட்டை இலை சின்னத்திலேயே அவர் போட்டியிடட்டும், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர் எந்த தொகுதியை விரும்புகிறாரோ அதே தொகுதியில் போட்டியிடட்டும், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது என்று எடப்பாடி சாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். இதனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது தொண்டர்கள் மகிழ்ச்சியடைந்திருப்பதாகவும் பன்னீர்செல்வம் அவர்களது வீட்டிற்கே நேரடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்ல உள்ளதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகள் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்துவதற்குத்தான் நாங்கள் களப்பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். நிச்சயம் அதை ஒருபோதும் நாங்கள் மற்ற கட்சிகளைப் போல் சுயநலத்திற்காக செயல்பட மாட்டோம் என்பதையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். ஆனால் எப்படியும் சரி, ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவின் கூட்டணியை வைத்தால் அவருக்கு நன்மை கிடைக்குமா என்று பார்க்குமேயானால் அவர் கூட்டணி வைப்பதை விட அதிமுகவில் இணைந்து செயல்படுவதை தான் விரும்புகிறார். ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ பச்சோந்தி, எப்போ வேண்டுமானாலும் மனம் மாறக்கூடியவர். ஒருவேளை வெற்றியடைந்தால் ஓபிஎஸ்ஐ தூக்கி வீசி விடுவார். அதற்கு பிறகும் 5 வருடங்கள் போராட வேண்டிய நிலைமையும் உருவாகும் என்றும் ஒரு சிலர் பதிவுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்னும் பலர் ஓபிஎஸ்ஸின் ஆசை திமுகவை வீழ்த்துவதுதான், அதற்கு ஒருபோதுமே தயங்க மாட்டார், அதற்காக எடப்பாடி பழனிசாமி நிபந்தனைகளுக்கும் சம்மதம் தெரிவிப்பார் என்றும் பலரும் கூறி வருகிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகள் நிச்சயம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறதா? ஓபிஎஸ் அவர்கள் நிச்சயமாக மக்களுக்கான ஒரு தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த செயல்பாடு அதிமுகவிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தினாலும் தமிழக மக்கள் மத்தியில் ஓபிஎஸ்ஸிற்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு அவரை எப்பொழுதும் ஒரு தலைவராகத்தான் பார்க்கப்படும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது.